அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய டினா மதிப்பு மூலதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 967 ரூபாய் 24% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 24% உள்ளது. இது அல் முசைனி எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டு பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 973 ரூபாய் 86% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 65% உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 976 ரூபாய் 50% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 30% உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 976 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாயாக உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்சுடைய அனைத்து பிரான்ச்சுமே மாலை 4:30க்கு பிறகுதான் திறப்பாங்க. இரவு 9 மணி வரைக்கும் இருப்பாங்க. மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 973 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 16% உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல KBE எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 974 ரூபாய் வழங்கியிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு 277 ரூபாய் 10% வழங்கியிருக்கிறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் பிழை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. UJ எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபீல்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் வரவிடுறாங்க. குவைட்ல அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், UJ, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. குறிப்பாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படின்றதால பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே பெஸ்ட்டான ரேட்டும் நல்ல ஆஃபர்ஸ்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் சில வெள்ளிக்கிழமைகளில் 750 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுவாங்க. ரேட்டும் நல்லா இருக்கும். அதே போல தான் சுலைமானி அல் முகாசிம் எக்ஸ்சேஞ்ச் ஜஹ்ராவில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா 750 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அதே போல் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல ரேட் தான் வாங்குறாங்க. அதே போல் ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், UJ, அல் ஷஃபா இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எந்த எக்ஸ்சேஞ்சில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றதை மறக்காம கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 246 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 453 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 897 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 661 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்க விலை மறுபடியும் அதிகரித்துள்ளது. இன்னும் 100 ஃபில்ஸாக அதிகரிச்சிருக்குது நேற்றைய விட. குவைத்தில் வேலை இல்லை. அதே மாதிரி வெளியில் போகாதீங்க, வேலை கிடைக்காது. அடுத்ததா களமிறங்கியது புதிய இன்ஸ்பெக்ஷன் டீம். அனைத்து பகுதிகளிலையும் மின் தடை செய்யப்படும். அதே போல் குவைத்தி ஒருவர் தாய்லாந்திலிருந்து கைது, நாடு கடத்தல். அதே போல் குவைத்தில் 31% இந்தியன் பாப்புலேஷன்
இதோ வெள்ளிக்கிழமை மதுபான போட்டல் வியாபாரிகளுக்கு வந்த சரக்கு பிடிபட்டது. மொத்தமாக டெலிவரி ஓட்டுநர்கள் முட்டாள்தனமான செயல்பாடுகளில் ஈடுபடாதீங்க. அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் தொடர்ந்து 31 பேர் பலியாகியுள்ளனர், 46 பேர் காயமடைந்துள்ளனர். இந்தியா மீது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் தொடர்ந்தும் இஸ்ரேலுடன் கைகோர்க்கும் இந்தியா. அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA பிளப். இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்க நாட்டுக்கு போடணும். அதே போல இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்க, இந்த தம்ப்நெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காம என்னுடைய வீடியோவை பாருங்க. வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன், அதை நீங்க சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ ஊடாக பணப்பரிசை அள்ளுங்க. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். கார்கோ பற்றிய மேலதிக தகவல்கள் வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த வீடியோவில் உங்களுடைய கேள்விகள் அனைத்துக்குமான பதில் கிடைக்கும். மெத்தாலஜி டிபார்ட்மெண்ட் குவைத்துடைய வானிலை ஆய்வு மையம் இன்றும் நாளையும் தூசியுடன் கூடிய காற்று இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தா இந்த அளவுக்கும் பெருசாக அந்த அளவு தூசி காற்று காணும். நாளைக்கு ஒரு வேளை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சவுதி அரேபியா, தாயிஃப் மற்றும் சில பகுதிகளில் ஐஸ் மழை மற்றும் இடைவிடாத மழை பெய்து கொண்டு இருக்கின்றது. குவைத்துடைய சில கடலோர பகுதிகளில் ஏதாவது நச்சுவாயு கலந்திருக்குமா அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு தெரியல. பல மீன்கள் செத்து மடிந்துள்ளது. இது சம்பந்தமாக சுற்றுச்சூழல் அதிகார சபை உடனடியாக இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு வராங்க. கடலோரமாக மீன்கள் கிடந்தால் அதை சாப்பிட வேண்டாம் அப்படின்னும் ஃபுட் அத்தாரிட்டி உணவு பாதுகாப்புக்குள்ளே எச்சரிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 31 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, 46 பேர் காயமடைந்திருக்கிறாங்க. இந்தியா மீது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல் மாறி மாறி தொடர்ந்துமே தாக்குதல்கள் ஆரம்பமாகிட்டு இருக்குது. ஆனாலும் அரபு நாடுகளுடைய உதவிகள் கை கொடுக்காமல் போகலாம் அப்படின்னு பலரும் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க, இஸ்ரேலுடன் கை கொடுத்திருக்கிறதால. ஆனாலும் விக்ராந்த் தற்போது களமிறங்கி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க பாகிஸ்தானுக்கு எதிராக. அதே போல துருக்கி அதிபர் எர்தகன் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை பற்றி பேசியிருந்தார். அதே மாதிரி ஒரு சிலர் அந்த வீதியில் போட்டு சவுதி அரேபியா கொடியை மிதிச்சிருந்தாலும் ஒரு நபர் சவுதி அரேபியா கொடியை கலெக்ட் பண்ணக்கூடிய வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்குது ட்விட்டரில். மறுபடியும் இனி வரும் நாட்களில் போர் சூழல் இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா INS விக்ராந்த் தற்போது களமிறங்கி இருக்குது. விக்ராந்த் இறக்கி இதுக்கு மேலே இன்னும் அடுத்த பதிலடி பாகிஸ்தானுக்கு கொடுக்க இந்தியா தயாராகிட்டு இருக்குது. அதே மாதிரி இப்போ நேற்று விமர்சனங்களாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா சரி, இந்தியர்கள்லேயே நல்லவர்கள் இருக்கிறாங்க பாருங்கள், சவுதி அரேபியா கொடியெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க, பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனைக்குள்ளே சவுதி அரேபியாவை இழுக்க வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி சில ட்விட்டர் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஒரு நபர் சவுதி அரேபியாவோட கொடியை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது பார்க்க முடியும். அதே போல் துருக்கி அதிபர் எர்தகன் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை பற்றி பேசினார். arasındaki gerilimin çok sayıda sivilin şehit olduğu füze saldırılarıyla sıcak çatışmaya dönüşmesinden endişe duyuyoruz. Saldırılarda hayatını kaybeden kardeşlerimize Allah'tan rahmet, kardeş Pakistan halkına ve devletine bir kez daha başsağlığı diliyorum. Olan Türkmenler tüm zorluklara karşın bugün de hem Irak, dün Başbakan Şahbaz Şerif'le önemli bir telefon görüşmemiz oldu. Cammu Keşmir'deki menfur terör saldırısına ilişkin Pakistan'ın uluslararası soruşturma yürütülmesi teklifini kıymetli buluyoruz. Türkiye olarak ateşe benzin dökenlerin olmasına rağmen biz olaylar geri dönülmez noktaya varmadan tansiyonun düşürülmesi, diyalog kanallarının açılması için
her türlü gayreti gösteriyoruz. ਕਲਗਾ ਖੁਰਦ ਆਪਣੇ ਪਿੰਡ ਦੇ ਨੇੜੇ ਰਾਤ ਜਹਾਜ਼ ਕ੍ਰੈਸ਼ ਹੋਇਆ ਇੱਕ ਤਾਂ ਸਾਨੂੰ ਤਾਂ ਇਹ ਲੱਗਿਆ ਸੀ ਰਾਤ ਵੀ ਸਮੋਕ ਡਰਿਲ ਜਿਹੜੀ ਸਮੋਕ ਡਰਿਲ ਹੋ ਰਹੀ ਹੈ ਵੀ ਸਮੋਕ ਫਾਇਰ ਕੀਤਾ ਹੋਊਗਾ ਪਰ ਹਜੇ ਵੀ ਬਿਲਕੁਲ ਆਰਮੀ ਲੱਗੀ ਹੋਈ ਹੈ குவைத்தில் 31% பாப்புலேஷன் இந்தியன் இஸ் அ டாப் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸில் அதிகமான பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் இந்தியர்கள் தான் இருக்கிறாங்க. முதல் இடத்துல டாப் வரிசையில் இந்தியர்கள் தான் முதல் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் இதோ அகமதி முனிசிபாலிட்டி உடனடியாக இன்ஸ்பெக்ஷன் டீமை களமிறக்கியிருக்கிறாங்க. விதிமீறல்கள் மற்றும் வெக்கேட் செய்யக்கூடிய இடங்கள்ல இருந்து இன்னமுமே யாரும் வெளியாகாமல் இருந்தாங்கன்னா உடனடியாக அவங்கள வெளியேற்றி வீடுகளை பூட்டுறதுக்குரிய ஏற்பாடுகள் ஆரம்பம். ஆய்வு செய்யப்படாத வெளிநாட்டினரை பணி அமர்த்துவதை குவைத் நிறுத்துகிறது. குவைத் தொழிலாளர் நுழைவு விதிகளில் பாதுகாப்பு திரையிடலை அதிகரிக்கின்றது. PAM பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர். மனிதவளத்துக்கான பொது ஆணையகம் குறிப்பிட்ட பிரிவினருக்கான பணி அனுமதி சீட்டை வழங்குவதற்கான புதிய விதிமுறையை அறிமுகப்படுத்தியுள்ளது என்று அல் சொய்சா தினசரி தெரிவித்துள்ளது பத்திரிகை. பாதுகாப்பு திரையிடல் தேவைப்படும் தொழிலாளர்கள் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து பாதுகாப்பு அனுமதியை பெறுவதற்கு முன் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவரில் இருந்து அனுமதி பெற வேண்டும். இதற்கிடையில் சில விதிகளுக்கான நிகழ்வுடன் எகிப்தில் இருந்து மருத்துவர்கள், பொறியியலாளர்கள் மற்றும் அரசாங்க ஒப்பந்த தொழிலாளர்களுக்கான பணி அனுமதிகளை தற்போது மனிதவளத்துக்கான பொது ஆணையகம் தொடர்ந்து ஏற்றுக்கொள்ளும் என்று தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. மற்ற செய்திகள் பாதுகாப்பு அமைச்சரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் அப்துல்லா அலி அல் சபா பணி அனுமதியில் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட அல்லது தனியார் துறைக்கு மாற்றப்பட்ட வெளிநாட்டினரின் கல்வி தகுதிகள் அல்லது தொழில்களில் மாற்றங்களை இடைநிறுத்துவதற்கு அமைச்சர் சுற்றறிக்கை எண் 1/2025 வெளியிட்டுள்ளார். இது சம்பந்தமாக மனிதவளத்துக்கான பொது ஆணையகம் தொழிலாளர் சந்தையை ஒழுங்குபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. கல்விக்கு இடையே பொருந்தக்கூடிய தன்மை, சிறப்பு மற்றும் வேலை பாத்திரங்கள் மற்றும் ஊக்குவிக்கும் சமமான வேலை வாய்ப்புகள் சுற்றறிக்கை இது எக்ஸ் கணக்கில் வெளியிடப்பட்டுள்ளது. பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒழுங்குபடுத்தும் நடைமுறைகளுக்கு ஏற்ப கல்வி தகுதிகள் மற்றும் தொழில் மாநிலங்கள் பணி அனுமதியுடன் கல்வி தகுதிகள் அல்லது வேலை தலைப்புகள் பணியமர்த்தப்பட்ட அல்லது தனியார் துறைக்கு மாற்றப்பட்ட வெளிநாட்டினர் தொழிலாளர்களுக்கான திருத்தங்கள் கோரப்பட்ட திருத்தம் அவர்களின் முதலில் இருந்து தொழிலின் தன்மைக்கு இணங்காத உயர்கல்வி நிலை சம்பந்தப்பட்ட சந்தர்ப்பங்களில் இடைநீக்கம் செய்யப்படுகிறது. அதே போல நாட்டில் இருந்து தொழிலாளர்களை இந்த நாட்டுக்குள் கொண்டு வருவதாக இருந்தாலும் அவர்களுடைய பணி அனுமதிக்கு முன் அவர்களுடைய சான்றிதழ்கள் சரிபார்க்கப்படும். அதன் பிறகு அவர்களுடைய சான்றிதழ்களில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, பொய்யான எந்த ஒரு செயற்பாடுகளும் இல்லை என்ற பட்சத்தில் மட்டுமே தொழிலாளர்கள் பணிக்கு அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி குவைத்துக்குள்ளேயுமே இனி வரும் நாட்களில் தொழிலாளர்களை எடுக்கிறதா இருந்தால் குறிப்பாக எல்லா டீட்டெயில்ஸையும் செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி இனிமேல் காதிம் வீசாவிலாம் வெளியில் வேறு எங்கேயாவது கம்பெனிகளில் பெரிய பெரிய தொழில்களில் இல்லாத நல்ல சம்பளத்தில் வேலையெல்லாம் எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். இப்போ நான் நேற்று முந்தின நாள் கூட குறிப்பிட்டிருந்தேன், இந்த நிறைய பேர் அந்த ஹோம் நர்சிங் இல்லையா, பேபி கேரிங், சலூன்ஸில், அதே மாதிரி இன்னும் சில இடங்களில் மேனேஜிங் பொறுப்பில் கூட இருக்கிற அளவுக்கு காதிம் விசாவிலேருந்தே செயல்படுறாங்க. ஆனால் அது எதுவுமே இனி வரும் நாட்களில் சாத்தியம் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் தயவு செய்து இனிமேல் காதிம் விசாவில் பணம் கொடுத்து தொழிலுக்காக ஏமாறாதீங்க. அதே மாதிரி நீங்கள் ரிலீஸ் எடுத்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்களா இருந்தால் அந்த வேலைக்குரிய தகுதி சான்றிதழ்கள் உங்கள்கிட்ட இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் என்றது இந்த நாட்டை பொறுத்த வரையில் 2ஆம் கட்டம் தான். முதலாவது அதுக்குரிய தகுதிக்கான சான்றிதழ், கல்வி சான்றிதழ், அதுக்கான தகமைகள் இருந்தால் மட்டுமே உங்களுக்குரிய அந்த வேலை, அதுக்குரிய டைட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ சாதாரணமாக உங்களுடைய எக்காமாவில் பின்னாடி டிரைவர் அப்படின்னா அதுக்கு நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து டிரைவராக இருந்தால் மட்டும்தான் டிரைவிங் லைசன்ஸோட டிரைவர் அப்படின்றது கிடைக்கும். அது மாதிரி தான். அடுத்ததா அந்த டிரைவிங் லைசன்ஸை எடுத்துகிட்டு சிலர் செய்கிற சேட்டைகள், டெலிவரி ஓட்டுநர்கள், ரொம்ப மோசமான பிஹேவியர். ஒருத்தர் 2 பேர் செய்கிற தவறால் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க பாருங்கள். எவ்வளோ பெரிய ஒரு பிரேக்கிங் ரூல்ஸ்ன்னு பாருங்கள். ரெட் சிக்னல், பச்சை சிக்னல் விழுந்து வண்டி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது இப்படி க்ராஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய தவறு. தயவு செய்து ரொம்ப கவனம். இனி வருங்காலங்களில் 150 தினார் ஃபைன்ன்றதையும் மறந்துடாதீங்க.
அடுத்ததாக குவைத்துடைய கஸ்டம்ஸ் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை எப்படியாவது ஒரு சரக்கு பிடிபட்டுண்டா. நானும் பார்க்குறது தான், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஏதாவது ஒரு ரூட்டில் சரக்கு எப்படியாவது உள்ளே கொண்டு வர தான் பார்க்குறானுங்க. ஆனாலும் பிடிபட்டுறது. 3591 லிக்வர் போட்டல் பார்த்திங்கன்னா கேபிள் ரோலுக்குள்ளே மறைச்சி வச்சு கடத்த முயற்சி பண்ணியிருக்காங்க குவைத்துக்குள்ளே. ஆனாலும் வெற்றிகரமாக குவைத்துடைய சுங்கம் அதை கைப்பற்றியுள்ளது. வளமையாக குவைத்திலேருந்து வெளிநாட்டவர்களை நாடு கடத்தி தானே பார்த்துருக்குறோம். கடைசியில் ஒரு குவைத்தியே நாடு கடத்தி இருக்கிறாங்க. வெரி குட். குவைட்டி டிபோர்ட் ஃப்ரம் தாய்லாந்து ஃபார் ட்ரக் பொசிஷன். அதாவது குவைத்தி ஒருவர் போதைப் பொருட்கள் வைத்திருந்த குற்றத்துக்காக தாய்லாந்திலிருந்து உடனடியாக கைது செய்து குவைத்துக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார். போதைப் பொருள் கலாச்சாரம், மதுபான கலாச்சாரம் குவைத்தை பொறுத்தவரையில் இனி வரும் காலங்கள் அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு ஆல்ரெடியே தெரிவிச்சிட்டாங்க. இல்லை ஆயுள் தண்டனை, ரெண்டில் ஏதாவது ஒன்று. தயவு செய்து ரொம்ப கவனம். இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். குடும்பங்கள் எப்படி கதறாங்கன்னு பார்த்தீங்க தானே, எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தீங்க தானே. நாட்டில் இந்த நாட்டுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க, அதை மட்டும் பண்ணிட்டு போக பாருங்கள். அதை விட்டுட்டு போதைப் பொருள், மதுபானம், சூது, மாதுன்னு போனீங்கன்னா கடைசியில் சீரழிய போகிறது உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குடும்பத்துடைய வாழ்க்கையும் தான். அதை விற்கிறவன் நல்லா தான் இருப்பான். அது ஒரு நாளைக்கு தான் அவனுக்கு அந்த நாசம் சாபம் எல்லாம் கிடைக்கும். ஆனால் அது வரைக்கும் அவன் நல்லா தான் இருப்பான். ஆனால் அதை பாவிக்கிற நீங்கள், உங்களுடைய குடும்பம் தான் பாதிக்கும். அதனால் தயவு செய்து கவனம். வெள்ளிக்கிழமைகளில் லீவு கிடைச்சா நல்லபடியாக நிம்மதியாக நண்பர்களோட வெளியில் போகிறீங்களா, ஜெனிவினாக இருந்துட்டு வாங்க. தவறுகளை தவிர்த்துக்கோங்க. தவறான விடயங்களில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய குடும்பங்களை ஒரு நிமிடம் சிந்திச்சு பார்த்துக்கோங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.